அவங்க எப்போது வழக்கத்தோடு ஜெபித்துட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் காலையில் எனக்கு கொஞ்சம் கண்ணை திறந்து பார்த்தா ஜெபிக்க அந்த கல்லூரி சேப்பலுக்குள்ள 5 பேர் வர ஆரம்பித்தாங்க, 10 பேர் ஆரம்பித்தாங்க. நேரம் எடுக்க கிட்டத்தட்ட ஒரு அந்த பெரிய சேப்பல் 1000 பேருக்கு பெரிய 1000 பேருக்கு ஆண்டவரே பண்ணி ஒரு பெரிய எழுப்புதல் அமெரிக்கா தேசத்தில் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்குமே ஜெபத்தில் இருக்கக்கூடாது. அநேக ஆவிக்குரிய சபைகளை சொல்லுகிற இந்த காலகட்டத்தில் ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு 1.5 மணி நேரம் செய்தி அதோட மக்கள் அனுப்பி விட்டுருவாங்கன்னா எந்த எல்லைகளில் எந்த சபைகளில் ஜெபிக்கக்கூடிய 2-3 பேர் வைத்து ஆண்டவர் எழுப்பியிருக்கிறாரோ நிச்சயமாக சொல்கிறேன், இன்னைக்கு மனம் திரும்ப மாட்டாங்க. நாங்கள் ஜெபிக்க கர்த்தர் மனம் திரும்புவதை நிச்சயமாக ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நடத்தக்கூடிய ஆட்கள் இவர் வேற ஒரு கேள்வி. அந்த கேள்வி ஆண்டவர் பிடிச்சு கொண்டு வரும்போது கை காலில் விளங்குவாங்க, ஐயா அந்தவா அப்படின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல். அதனால நம்ம இந்த கடைசி நாட்கள் எழுப்புதல் மனிதர்கள் மூலமாக ஒரு சில வருஷத்தை நான் ஒரு சில விஷயத்தை பேசி நம்ம ஜெபிக்கப்படும். கொஞ்ச நேரம் நம்ம சபை காட்டி இந்த சபையில் ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. அதனால இந்த கடைசி கால இனி வரப்போகிற எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல் மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் கொடுக்க மாட்டார். எந்த தேவ மனுஷன் வந்தாலும் அவங்களால பிரசங்கிக்க முடியும், அவங்களால ஆவியை நடத்த முடியும். ஆனால் எழுப்புதல தேவன் கொண்டு வருகிறது மனிதர்களாக அல்ல, ஆவியான ஒரே எழுப்புதலை கொண்டு வர போகிறார் அப்படின்னு சொல்லுங்க. கடைசி எல்லா தேசத்துலையும் எழுப்புதல் வந்தது. ஸ்காட்லாந்து தேசத்தில் எழுப்புதல் வந்தது, அமெரிக்கா தேசத்தில் எழுப்புதல் வந்தது, வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் வந்தது. எழுப்புதல்லாம் என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த சேருக்கு வெளியே தெய்வப்படிகள் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ஜெபிக்க கூப்பிட்டா வரமாட்டாங்க, அவங்கள பிரலோசனை கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க சிந்தனை எல்லாம் உலகத்தோடு இணைக்கப்படும். தேவ சமூகத்தில் காத்திருக்க மனசு இல்லை. ஆனால் எழுப்புதல் வரும்போது அவர்கள் 8 மணி நேரம் ஜபத்துக்கு காலையில் 7 மணிக்கு கூட்டமாக இந்த சபை நிரம்பி தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வர போகிறது தான் எழுப்புதல் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி எழுப்புதல் நமக்கு கடைசி நாட்களில் கொடுக்க போகுது. அப்போ இந்த எழுப்புதல் வருவதற்கு முக்கியமான காரியம் அப்போஸ்தலர் அடிப்படைகளில் இந்த எழுப்புதலை கர்த்தர் தொடர்கிறார். இயேசு கிறிஸ்து 4 சுவிசேஷ புஸ்தகத்தை தாண்டி அப்போஸ்தலர் நடவடிக்கை வரும்போது இயேசு கிறிஸ்தாந்தமாக சீசருக்கு வெளிப்பட்டார். அப்போஸ்தலரை பவுலை சந்தித்தார். ஒரு பெரிய மாற்றங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலிருந்து கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுக்க ஆரம்பித்தார். அந்த எழுப்புதல் இந்த கடைசி கால எழுப்புதல், இந்த அப்போஸ்தல நாட்களில் நடந்த எழுப்புதல் தான் இந்திய தேசத்தில் கர்த்தர் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லுங்க. மற்ற தேசங்களில் எழுப்புதல் அடைஞ்சிட்டு, ஆனால் நம்ம தேசத்தில் அது இதே மாதிரி கிராமங்கள் மத்தியில் தான் கர்த்தர் எழுப்புதலை கொடுக்க போகிறார். போகுது ஜபம் எழுப்புதல் 7 விதமான எழுப்புதல் நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார் இந்த உலகத்துக்கு. அதுல 7 விதமான எழுப்புதல். முதல் எழுப்புதல் ஜப எழுப்புதல். இன்னைக்கு ஜெபிக்க மனசு இல்லாம ஆவிக்குரிய சபையா இருக்கட்டும், எல்லா எந்தெந்த சபைகளாக இருந்தாலும் இப்போ ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் வருகிறது. ஆனால் ஆண்டவர் எழுப்புதல் அனுப்பும்போது சபைகளுக்குள்ளாக முதலாவது தேவன் கொடுக்கிற எழுப்புதல் ஜப எழுப்புதல். ஆங்காங்கே கூடி கூட்டமாக வீட்டு கூட்டத்தில் சபைகளில் எல்லா இடத்துலையும் இந்த எழுப்புதல் ஆண்டவர் ஊற்றப்படும் போது கண்ணீரோடு வாரத்தோடும் தேசத்துக்காக பட்டணத்துக்காக ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் எழுப்புவார் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இந்த ஜப எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த ஜப எழுப்புதல் நம்ம சபையில் ஊற்றப்படணும், விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படணும், கிருபையின் ஆவி ஊற்றப்படணும், இயேசு கிறிஸ்துடைய பாரம் இந்த இடத்துல ஊற்றப்படணும். இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜனங்களை குறித்து நான் பரிதபிக்கிற மனதிருக்கத்தின் ஆவி இந்த எல்லைகளில் நம்ம சபையில் ஊற்றப்படணும், எல்லா சபையிலும் ஊற்றப்படணும். அப்போ இந்த ஜப எழுப்புதல், இந்த ஜப எழுப்புதல் வந்தாதான் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு பெரிய சுத்திகரிப்பு வரும். 2வது சுத்திகரிப்பு எழுப்புதல், கிளீனிங் ப்ராசஸ், சுத்திகரிப்பு எழுப்புதல். இந்த சுத்திகரிப்பு எழுப்புதல் என்ன நடக்கும்? சபைக்குள்ள ஊழியருக்கு விரோதமாக பேசுகிறவங்க, சபைக்குள்ள மூப்பரில் இருந்து சபையை கண்ட்ரோல் கொண்டு வரவங்க, சபைக்குள்ள இருந்துக்கிட்டு
அவங்களுக்கு கணத்தை செலுத்தி அவங்க கனப்படுத்துவதற்கு என்ன விஷயம் செய்யணுமோ எல்லா விஷயத்தையும் செய்யணும். அப்போ சுத்திகரிப்பு எழுப்புதல் எப்போ உண்டாகும்னா கர்த்தருடைய வல்லமை சபைகளில் வெளிப்படும் போது ஜனங்கள் பயந்து தேவ சமூகத்தில் வந்து உட்காருவார்கள். அப்படின்னு சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன ஜெபிக்கணும்? எங்கள் எல்லைகளில் சுத்திகரிப்பு எழுப்புதல் தாங்க. அந்த சுத்திகரிப்பு எழுப்புதல்னா தேவனுடைய வீட்டில் தான் நியாய தீர்ப்பு தொடங்கணும். அப்போ ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொண்டு தேவனுடைய வீட்டில் சபை மாத்திரம் கிடையாது, இந்த சபைக்கு உட்பட்டவங்க யாரெல்லாம் என்னெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தேவன் இன்னைக்கு அரைக்குவ விட்டு செபிக்கணும் அப்படின்னு சொல்லி அரைக்குவ விட்டு செபிக்க ஜபத்தை இல்லை தேவ பிரசன்னத்தை இக்னோர் அப்படின்னா புறம்பாய் தள்ளுகிற ஒரு கூட்டம் கர்த்தருடைய அந்த நியாயத்திற்கு உண்டாகும் போது அவங்க குடும்பத்திலேயோ அவங்க வாழ்க்கையிலையோ ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அவர்கள் தேவ சமூகத்தில் மையத்தோடு வந்து கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு சுத்திகரிப்பு இருப்பது நம்ம சபைகளில் மாத்திரம் உள்ள தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் ஆண்டவர் கூட்டணும். 3 வல்லமை எழுப்புதல். இன்னைக்குமே வல்லமையான ஒரு 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 ஊழியம் சபைகள் பட்டணத்தில் அந்த வல்லமையான ஊழியம் நடந்தால் ஜனங்கள் ரசிக்கப்படுவாங்க. இந்த கடைசி நாட்களில் இந்த ஜபத்திலே இப்போ சீனிவாசனையாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், சம்பாஸ்டாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், நம்ம நல்ல ஜபம் பண்ணி மரித்தோடு எழுப்புவது, குருடர்கள் பார்வையிடுவது, எங்கள் கேன்சர் வேலை சுகமாகிறது, இதெல்லாம் தேவனுடைய வல்லமையை இந்த தேசத்தில் பிரதிபலிப்பதற்கு தேவன் ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம நினைக்கிற மோகனங்கள் மட்டும்தான் அப்படி ஜெபிக்க முடியும். அற்புதத்தை இப்படிப்பட்ட மரங்கள் இருந்த ஊழியக்காரங்க அது வரும். ஆனால் இது எழுப்புதல், வல்லமை எழுப்புதல். இந்த எழுப்புதல் நம்ம சபை மேலே நம்ம மேலே ஊற்றப்பட்டால் நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ, எந்த வியாதிசத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அந்த வியாதியை கர்த்தர் சுகமாக்குவார். அப்போ அப்படிப்பட்ட வல்லமையான எழுப்புதலை கர்த்தர் சபைகளை ஊற்றணும், பட்டணங்களை ஊற்றணும், ஊழியத்தை ஊற்றணும். இந்த மைண்ட் பிளாக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த மைண்ட் பிளாக்கிங்னா சொன்னால் நல்லா இருக்கும், வார்த்தையினால் அலங்காரப்படுத்துறது நல்லா இருக்கும், ஆனால் இதெல்லாம் இவங்களை கொண்டு செய்ய முடியாது அப்படின்னா இந்த சிந்தனையில் எரியோ கோட்டை இருக்கு. எரியோ கோட்டை வந்து சிந்தனை. இந்த சிந்தனை என்ன சிந்தனை? அந்த மாதிரி வல்லமையான எழுப்புதற்குள்ள என்ன கர்த்தர் கொண்டு போவார், இப்படி மரித்தோரை எழுப்ப பண்ணுவார், என்னை கொண்டு கேன்சர் வேலை சுகமாக்குவார். அப்படி என்னால் தேவராஜ்யத்தில் எழுப்ப முடியாமல் இதெல்லாம் சும்மா நம்மளால முடியாது. நம்ம ஜபம், நம்ம வேத வாசிப்பு, நம்ம பரிசுத்தம், இதெல்லாம் இந்த மாதிரி எழுப்புதற்கு நம்ம தகுதி இல்லைன்னு அந்த எண்ணம் இருக்குன்னா இந்த நிலை எரிகோ கோட்டையை சத்துரு கட்டி வச்சிருக்குன்னா அந்த கோட்டைகள்லாம் இந்த ஜபத்தில் இடிந்து விழும். அப்படின்னு சொல்லுங்க. அந்த கோட்டைகள் இந்த ஜபத்தில் அப்போ வல்லமை எழுப்புது. நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் என்னை கனப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. வரங்கள் உள்ள தேவனுடைய வேற இந்த எழுப்புதல் ஊற்றப்பட்டால் நீங்கள் கை வைக்கிற எந்த மனுஷனாக இருந்தாலும் அவர் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் மூலமாக வல்லமை காண்பித்து உடவனை எழுப்பி விடுவார், கட்டுண்டவனை விடுதலையாக்குவார், கண் பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கொடுப்பார், செருட்டு பூமியமாக இருக்கிறவனுக்கு கர்த்தர் சத்தத்தை கொடுப்பார். அப்படின்னு சொல்லுங்க. அறிமுகமான ஊழியத்தில் ஒரு தம்பி பிறந்ததுலேருந்து வாய் பேச முடியாது, காது கேட்காது. அப்போ அந்த தம்பி சின்ன பையன், அந்த தம்பி ஊழியத்தில் இருக்கு. அப்போ அந்த தம்பிக்கு வந்து அந்த லீடர், அந்த தேவ மனுஷன், அவர் கீழே ஊழியர் மேலதிகாரி தேவ மனுஷன் சொல்கிறாங்க, தம்பிக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் தரேன். அப்படி ஓரமாக கூட்டினா நிறைய பேர் வராங்க ஜோனுக்கு. அப்போ ஒரு 10 நிமிஷம் நான் உங்களுக்கு டைம் தரேன். இந்த அம்மாவுடைய மகளுக்கு ஊமையாக இருக்கிற, செவுடாக இருக்கிற இவனை நீ அந்த ஆவியை கட்டப்படுத்தி இவனை பேச வச்சு கூட்டு வரணும்னு சொல்லி 10 நிமிஷம் டைம் கொடுத்து ஓரமாக அனுப்புனாங்க. ஆனால் நடந்தது என்னங்க, அந்த தம்பிக்கு வயசு 14 வயசு தான், அவன் 37 தான் இருக்கிறார். அவர் ஜபம் பண்ணால் 5 நிமிஷத்துக்குள்ள சொந்தம் மூலியமான ஆவி வெளியேறிட்டு 5 நிமிஷத்தில் தேவ மனுஷன் கொண்டு வந்து நிப்பாடிட்டா. அதுக்கு ஜபம் பண்ணி அந்த ஆவியை திறந்துட்டு அப்போ அந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு பெரிய எழுப்புதல் வந்து. அப்போ இந்த வல்லமையான எழுப்புதல் எந்தெந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஊற்றுவதற்கு தாங்குள்ளவன் மேலே தண்ணீர் ஊற்றாமோ அந்த வல்லமையான எழுப்புதலை எனக்கு தாங்கன்னு நம்ம ஜெபிச்சோம்னா நிச்சயமாய் கர்த்தர் அந்த எழுப்புதல் நம்ம சபைகளை நம்ம மேலே கர்த்தர் ஊற்றுவார். அல்லேலூயா. அப்போ அடுத்து எழுப்புதல் வசன எழுப்புதல். இந்த வசன எழுப்புதல் தான் நம்ம ஊழியத்தில் முக்கியமான எழுப்புதல். இயேசு கிறிஸ்து அநேகருக்கு தன்னுடைய வசனத்தினாலேயே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்.
வசன எழுப்புதல், வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் பரலோகம் நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு எவ்வளவோ பிரசங்கம் பண்றோம், கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்றாங்க, வசனத்தை விவரித்து சொல்றாங்க. ஆனாலும் தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், தேவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அதற்கு செவிக்கூடாமல் போவதற்கு காரணம் வசன எழுப்புதல தேவன் இந்த சபைகளில், மற்ற சபைகளில் தேவன் ஊற்றணும். எழுப்புதல் அப்படின்னா வசனத்தை பேசும்போதே ஜனங்கள் பயப்படுவாங்க, வசனம் பேசப்படும் போது ஜனங்கள் இருதயம் அசையும், வசனம் பேசப்படும் போது ஜனங்கள் இருதயம் குத்தப்படும், வசனம் பேசப்படும் போது ஜனங்கள் ஒப்பு கொடுப்பார்கள். வசனத்தை அனுப்பி கர்த்தர் வியாதிகளை சுகமாக்குவார், வசனத்தை அனுப்பி பட்டணத்தை விடுதலையாக்குவார், வசனத்தை அனுப்பி எத்தனையோ அடிமைத்தனத்தில் இருக்கிற வல்லமையில அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்குவார். அப்ப வசன எழுப்புதல் எல்லா சபைகளையும் ஊற்றப்படணும். அப்படின்னு சொல்லுங்க. எல்லா சிஎஸ்சி சபைகளாக, பெந்தேகோஸ்து சபையாக இருக்கட்டும், அறிவுலையும் அனுபவத்திலையும் ஊழியம் செய்கிற எல்லா போதக பிதாக்களையும், எல்லா இள ஊழியர்களையும் ஆவியானவர் ஊற்றப்பட்டால் வசனத்தின் வெளிப்பாடுகள் உண்டானதுன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது. ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு இயேசு சொன்னார். அந்த வெளிச்சம் வந்த உடனே ஒழுங்கின்மை மாறினது, வெறுமை மாறினது, ஆழத்தில் இருள் மாறினது. அந்த வெளிச்சம் தான் வசனம். இயேசு நானே ஜீவாப்போம். அப்போ அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போ வசன எழுப்புதல் உண்டாகும் போது சபைக்குள்ளாக டிசிப்ளின் வரும், ஒழுங்கு வரும், குடும்பத்தில் ஒழுங்கு வரும், கமிட்டியில் ஒழுங்கு வரும். அந்த வசன எழுப்புதல் உண்டாகும் போது ஒழுங்கின்மை மாறும், இருள் விலகும், வெறுமை மாறும், எல்லாம் மறுபடியும் சீரமையாக கட்டமைக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அப்போ அந்த வசன எழுப்புதல் எல்லா சபைகளையும் கர்த்தர் கொடுக்கணும். வசன எழுப்புதல் எல்லா ஊழியர்கள் மேலே ஆண்டவர் ஊற்றப்படணும். சும்மா டாக்டர் படிச்சுட்டு அறிவுள்ள அனுபவத்திலே ஊழியம் செய்கிறது, அப்படி ஊழியம் செஞ்சு 40 வருஷமா ஒரு ஆத்மாவோட தொடரலையே. இனி அனுபவமும் அறிவும் கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஆவியானவர் வசனத்தை கொண்டு ஊழியம் செய்ய போற பட்டணங்கள், தேசங்களை கர்த்தர் ரட்சிக்கணும். அல்லேலூயா. அப்ப அந்த எழுப்புதல், வசன எழுப்புதல். 5 சபைக்குள்ளே எழுப்புதல். சபையில எழுப்புதல் எல்லா திருச்சபைகள் மேலேயும் ஆண்டவர் அக்கினி ஊற்றப்படும் போது சபை பலிபீடத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் இருக்கட்டும், சபையில் விசுவாசிகள் இருக்கட்டும், கமிட்டி மெம்பர்ஸாக இருக்கட்டும், சபைக்குள்ளாக ஒரு விஷயத்தை தவறாக பேசினா கூட கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கறத குறித்து ஒரு பயம் ஜனங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வரணும். அதனால சத்தினால் கர்த்தருக்கு விரோதமாக போய் பேசுகிற உடனே ஒரு டக்குன்னு பேர் சொல்கிறான், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக போய் பேசுறதுனால உடனே அங்கே ஒரு மரணம் நடக்க, அப்படி நடக்க வேண்டாம். உடனே ஒரு மரணம் நடக்க ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. அது ஒரு சாம்பிள். அப்போ சபைக்குள்ள தேவ ஊழியருக்கு விரோதமாய், சபைக்குள்ளாக தேவனுக்கு விரோதமாய் செய்கிற எல்லா விதமான பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிற ஊழியர்களை கர்த்தர் விடுதலையாக்கணும். அதுதான் சபை எழுப்புதல். ஜனங்களுக்கு சரியா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சரியா, கிராமங்களுக்கு சரியாக. அப்போ இந்த மாதிரி பணத்துக்கு அவங்க நியாயத்திற்கு ஆண்டவர் கணக்கு கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு போவாங்க. அப்போ ஆண்டவர் இப்போ என்ன ஜெபிக்கணும்னா, இப்படி பணத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற, ஊழியத்துடைய பணத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற ஜனங்கள், கர்த்தருக்காக கொடுக்கிற தசம பாகத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற, சுகமோகமாக வாழ்கிற ஊழியர்கள் ஆண்டவர் மனதிருக்கும்படி, ஆண்டவர் சந்திக்கும்படி சபையில் அப்படிப்பட்ட எழுப்புதல் பொதுவாக அனுபவித்தார்களாம். அப்படிப்பட்ட எழுப்புதலை கர்த்தர் கொடுக்கணும். சபைகளில் எல்லாம் பொதுவாக அனுபவித்து சகலத்தையும் சம்பூர்ணமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சபை எழுப்புதல் கர்த்தர் கொண்டு பண்ணணும். அப்படின்னு சொல்லுங்க. கடைசியாக எழுப்புதல் ஆராதனை எழுப்புதல். இந்த ஆராதனை எழுப்புதல் ஆராதிக்கும் போது நேரம் ஜனங்கள் மத்தியில் இறங்கி வரும். வெளிநாட்டில் ஒருத்தர் ஆண்டவர் தேவ பிரசன்னத்தில் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது, சகதியாக ஜனங்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் அந்த சபையை நிரப்ப, கண்ணு முன்னாடி பார்த்தாங்க. மேகம் அந்த சபையை நிரப்பும் போது அந்த ஆராதனை கர்த்தர் பிரத்யட்சமாக சபைக்குள்ளே இறங்கினார். அநேக ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தரை தெய்வத்தை அறிந்து கொண்டார்கள். அநேக ஜனங்கள் கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தில் அதிகமாக பெருக ஆரம்பித்தார்கள். அப்போ ஆராதனைனா பாட்டு படிக்கணும், பாட்டு படிக்கணும், 5 6 10 நிமிஷம் ஆராதனை பண்ணணும். இதில் வேலை இறங்காது, வேலை வடிகிறோம். ஆராதனை எழுப்புறதுனா 10 மணிக்கு ஆராதிக்க ஆரம்பிச்சிடும்.
பயப்படும், ஜனங்கள் பயபக்தியோடு இருப்பாங்க. மேகம் வருகிறவர, மேகம் ஜனங்களை சந்திக்கிறவர, மேகம் ஜனங்களை தொடுகிறவர, அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை எழுப்புதல் சபைகளை ஊற்றப்படணும். அப்படின்னு சொல்லுங்க. அப்படி இப்படி 7 விதமான எழுப்புதல் எந்த சபையில எந்த பட்டணத்துல வருதோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இந்த 7 எழுப்புதலுக்காக நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். உங்களால ஜெபிக்க முடியல, காலை 8 மணிலிருந்து நீங்க ஜோம் பண்ணிருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க. உங்களால ஜெபிக்க முடியலன்னா கூட சும்மா உங்க வாயை திறந்து ஜெபிக்கும் போது ஆமே அப்படின்னு உங்க காது கேட்கிற சத்தத்துல நீங்க ஆமை கொடுத்து ஒருமனப்பட்ட போதும் இந்த 7 விதமான எழுப்புதலை கர்த்தர் இந்த பூமியில நமக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம். Thank you Jesus. இயேசுவின் நாமத்தினால் ஹalleluya, hallelujah, hallelujah. Holy Spirit உமக்கு நன்றி. பிதாவே உமக்கு நன்றி. நாங்கள் ஒருமனப்படுகிறோம், நாங்கள் ஒருமனப்படுகிறோம். 7 விதமான எழுப்புதல் மனிதரால் கொண்டு வர இந்த கடைசி கால எழுப்புதல் யார் மூலமா வரும்னு நீங்க பிதாக்களுக்கு வெளிப்படுத்தி சொன்ன அன்றுவரே அந்த பகுதியை நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்க இந்த 12 மணி நேர ஜபம் அன்றுவரே தேசம் எங்கும் நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர் கிருபை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஒரு ஜப எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு சுத்திகரிப்பு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு வல்லமை எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு வசன எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு சுவிசேஷ எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு சபை எழுப்புதல் உண்டாகட்டும். எல்லா சபைகள் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பலத்த அபிஷேகத்தை ஊற்றுகிறாங்க. ஜெபிக்க முடியாமல் போராடுகிற, ஜபத்தை தடை பண்ணுகிற, ஜபத்துக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் சபைகளில் இருந்து வெளியேறுவதாக. ஜபத்துக்காக ஆண்டவரே ஜனங்கள் ஜபத்துக்காக பரிதபிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜபத்தின் மேல ஒரு வாஞ்சை உண்டாகணும், ஜபத்தின் மேல ஒரு பாரம் உண்டாகணும். மனதுருக்கத்தின் ஆவி சபைகளில் ஊற்றப்படணும், மனதுருக்கத்தின் ஆவி சபைகளில் ஊற்றப்படணும். கர்த்தருடைய அந்த பாரத்தை புரிந்து கொள்ளுகிற அந்த இருதயம் சபைகளில் ஜனங்களுக்கு கொடுக்கப்படணும். ஒரு ஜப எழுப்புதல கர்த்தர் ஊற்றினப்பா எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த சபையில் இருந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு நீங்க எங்களுக்கு நல்ல தருணத்தை கொடுத்திருக்கிறீங்க. இந்த 12 மணி நேர ஜபத்துல தேசம் எங்கும் ஒரு ஜப எழுப்புதல் ஊற்றப்படட்டும். இங்கே சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவுக்காக அங்கே ஒரு குடும்பம் ஒருமனப்பட்டு ஜெபித்த போது தூதனானவன் சிறைச்சாலைக்குள்ளாக செயல்பட்டது போல் இந்த பகல் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். வசன எழுப்புதல், ஜப எழுப்புதல், சுவிசேஷ எழுப்புதல், ஆராதனை எழுப்புதல், சுத்திகரிப்பு எழுப்புதல், வல்லமை எழுப்புதல் எல்லா சபைகளிலும் ஊற்றப்படுவதாக. வசன எழுப்புதல், சுவிசேஷ எழுப்புதல், ஜப எழுப்புதல். ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்கள் மத்தியிலும் இன்னைக்கு ஆண்டவரே ஊழியர்களுக்குள்ள ஜெபிக்க முடியாம மன அழுத்தம், ஜெபிக்க முடியாம போராட்டம், ஜெபிக்க முடியாம ஏதோ அந்த சோர்வு சத்துருவாமல் பிடிச்சு வச்சிருக்கிறத ஆண்டவரே நாங்க பார்க்கிறோம். நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிக்க முடியாமல் ஒரு காலத்துல நிறைய தகப்பன்மார்கள் இரவு பகல ஜெபித்த நாட்கள் உண்டு. சபைகள் அப்படி ஜெபித்த போது வல்லமையான கிரியைகளை கர்த்தர் நடப்பித்தது உண்டு. ஆண்டவரே இப்ப நாங்க ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியர்களுக்குள்ளும் ஜெபிக்க முடியாமல் போராடுகிற, ஜபத்திலே சோர்வை கொண்டு வருகிற, ஜபத்துல ஜப தரித்திரம் இயேசுவின் நாமத்தில் தேசங்களை விட்டு விலகட்டும், தேசங்களை விட்டு விலகட்டும். ஒரு சில பேர் இருந்தாலும் இந்த எல்லைகளை கர்த்தருடைய தூதர்கள் கர்த்தரும் எங்களுக்காக இருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் ஜெபிக்க இந்த ஜபத்தை தூதன்மார்கள் தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறதுக்கு நன்றி. நாங்கள் ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேசத்திற்குள்ளாக வெளிப்பட போவதற்கு நன்றி. எங்கள் ஆவிக்குரிய கண்களை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஜப எழுப்புதல் ஜெபிக்க விடாம இன்றைக்கு நல்ல ஜெபித்தவர்கள், நல்ல தேவ சமூகத்தில் காத்திருந்தவர்கள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் போனதே எனக்கு தெரியலையே அப்படி தேவ சமூகத்தில் காத்திருந்தவர்கள் இன்றைக்கு ஜெபிக்க முடியாமல் ஆண்டவரே சோர்விலும் சிறையிருப்பிலும் இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைவதாக. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்க விடாமல் போராடுகிற எல்லா கட்டுகளும் உடையட்டும். ஆவியானவரே
ஜெப எழுப்புதலை எங்களுக்கு தருவீராக. எல்லா ஊழியர்கள் மேல கிருபையின் ஆவிய, விண்ணப்பத்தின் ஆவிய கர்த்தர் ஊற்றும்படி ஜெபிக்கிறோம். ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும், ஒரு கிருபையின் ஆவி ஊற்றப்படட்டும். ஜெபிக்கக்கூடிய மனம் இருக்கும். ஆண்டவரே, டிஜி சங்கருக்கு நீங்க கொடுத்தது போல, முற்புதாங்களுக்கு கொடுத்தது போல, ஜனங்களை பார்க்கும் போது மனதுருகி ஜெபிக்கிற, கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற, இருதயத்தை ஆண்டவரை கிழித்து ஜெபிக்கிற, பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற அப்படிப்பட்ட ஜெப எழுப்புதல் எங்க தேசத்திலே உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஜெப எழுப்புதல் எங்க ஊழியர்களிடத்திலே உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஜெப எழுப்புதல் வாலிபர்களிடத்திலே உண்டாகட்டும். இந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, இந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபிக்கிற ஜெபமாகி மறந்தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயகேற்றும் முன்பாக வந்தேன். சோராது ஜெபிக்கிற ஜெபமாகி மறந்தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயகேற்றும் பாதம் வந்தேன். ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. இந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, சோராது ஜெபிக்கின்ற நாளா. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, சோராது ஜெபிக்கின்ற நாளா. எந்தன் ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆண்டவரே, இன்னும் நேரம் பிடிச்சி ஜெபிப்போம். ஆண்டவரே, அந்த பாரம் வேணும், உண்மையிலேயே அந்த பாரம். ஆண்டவரே, நான் உணர்கிறேன், இந்த மாதிரி ஜெப எழுப்புதல் வந்துட்டா கர்த்தர் முகமுகமா ஊழியர்கிட்ட பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் முகமுகமா ஜனங்களிடத்துல பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் முகமுகமா நீங்க இந்த மாதிரி ஜெப எழுப்புதல் நீங்க தரிசனத்தில் பார்க்கணும். இப்படிப்பட்ட எழுப்புதல் இன்னைக்கு ஊழியர்கள் மத்தியில, இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள் மத்தியில ஜெப எழுப்புதல், ஜெப ஆவி குறைந்து கொண்டே போகிறது. ஆராதனை, பெரிய பெரிய விடுதலை கூட்டம், பெரிய பெரிய மகிமையின் கூட்டத்தில் வருகிற கூட்டம், ஜெபிக்கிறதுக்கு கூட்டம்
மனப்பான்மையை சத்துரு ஜனங்களை விட்டு எடுத்து விட்டால் அர்த்தம். இப்ப நாம ஜெபிக்கிறோம், ஜெபத்தை குறித்து தேசத்திலே தவறாய் விதைத்த சத்துருவின் கலைகள் இயேசுவின் நாமத்திலே பிடுங்கப்படுவதாக. அந்த கலைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டரிக்கப்படுவதாக. ஜெபித்த குறித்து இருக்கிறதான கசப்புகள், ஜெபத்தை குறித்ததான மேன்மையை அவர்கள் பார்க்க விடாதபடி அவர்கள் சிந்தனையை சிறைபிடித்து வைத்திருக்கிற அவர்கள் செவிகளை செவிட்டு மூமியமான வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஜெபிக்க முடியாமல் போராடுகிற எல்லா போதக பிதாக்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக, சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவர் ஜெபிக்க ஆரம்பித்தால் அவர் தேசத்தை வேற்று தேசத்துல ஒரு தேவ மனுஷன் இரவு 12 மணியிலிருந்து காலை 6 மணி வரை அப்படிப்பட்ட ஜெபத்தை அவர் ஏறெடுத்ததுனால ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. அப்படிப்பட்ட ஆண்டவரே, எழுப்புதலின் சரித்திரத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, எங்கள் தேசத்திலோ அப்படிப்பட்ட சரித்திரம் உள்ள தேவ பிள்ளைகளை, தேவோதக பிதாக்களை கர்த்தர் எழுப்பி தரும்படி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஜெப எழுப்புதல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜெப எழுப்புதல், அப்படிப்பட்ட ஏவுதல் எல்லா சபைகளிலும் கர்த்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல மணி நேரம் காத்திருக்கிற அனுபவங்கள் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் மத்தியில் இல்லாம போனதை குறித்து நாங்க மன்னிப்பு கேட்கிறோம். நாங்க பாரப்படுகிறோம். 20 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிற ஜெபம் சத்துருவுக்கு ஆண்டவரே போராட்டத்துல ஊழியம் செய்ய முடியாம தவிக்கிற ஒரு கூட்டத்தின் மத்தியில பல மணி நேரம் ஜெபிக்கிற வல்லமை வெளிப்படுவதா